ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கைட் வந்து ஒரு சில இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் 4 மணி 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க, அந்த டைமில் போய் பார்த்தா தான் அந்த இடத்தோட அழகையே ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் டைமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மற்ற நேரத்தில் போனால் அந்த இடத்த பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிட்டு அதில் லைட்டெல்லாம் மாட்டி விட்டுட்டு அந்த லைட்டை ஆன் பண்ணி ரூமே வெளிச்சமாக இருக்கும்போது பார்த்தா அது அவ்வளோ பெரிய அட்ராக்டிவாக தெரியாது. ஆனால் இது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு நம்ம ரூமில் உள்ள லைட்டெல்லாம் அணைச்சிட்டு பார்க்கும்போது அது தனியாக தகன்னு மின்னும். இதே மாதாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம எப்போனாலும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாரு. ஆனால் அதிகாலையில் அவரை தேடுறதுன்றது ஒரு ஸ்பெஷல் தாங்க. வேதத்தில் பாருங்க, நீதிமொழிகள் 8:17 போட்டிருக்கு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏன் மற்ற நேரம் ஜெபம் பண்ணால் ஏசப்பா கேட்க மாட்டாரா? மற்ற நேரம் ஏசப்பாவை தேடினா அவர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாருன்னா அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதிகாலையில் நீங்கள் தேடும் போது நீங்கள் ஏசப்பாவை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஏசப்பாவை முதன்மையாக்குறீங்கன்னு அர்த்தம். எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் ஏசப்பாவுக்கு தெரிவிக்கிறதா அர்த்தம். அப்படி நீங்கள் ஏசப்பாவை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவரை ஸ்பெஷல் ஆக்கும் போது அவரும் உங்களை ஸ்பெஷலாக பார்ப்பாரு. அதனால அதிகாலையில் தேவனை தேடுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When you go to a tourist place, sometimes the guide will ask you to get ready at 4 or 5 a.m. because some particular places will look nice only at that time. It will be a visual treat for us at that time. We can see the places at other times also, but especially at that early morning it will be very beautiful. For example, if you decorate a Christmas tree with beautiful ornaments and lights and you place it in a room filled with light, the Christmas tree will not be that attractive. But when you turn off the light in that room, that Christmas tree will be sparkling and glowing in that dark. Likewise, in our life, if you want to seek God and if you want to make Him feel special, you have to seek Him early in the morning. Look what the Bible says in Proverbs chapter 8 verse 17. Those who seek me early shall find me. The Lord will listen to your prayer whenever you pray to Him. You can seek Him whenever you want, but when you seek Him early in the morning, that means you are prioritizing a lot. Even when you have loads of work to do, but when you prioritize to search Him in the morning in the first place, and when you prioritize Him, He will feel special and He will be happy with you. So if you want to make our God happy, always keep Him as a first priority and seek Him early in the morning and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.